வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ஒரு வருட காலமாகவே உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். குரு ராசி மேலே இருக்கக்கூடாது. குரு ராசி மேலே இருந்தால் அதை ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ம குரு எப்பயுமே நல்லது செய்யாது. அப்போ என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு பாதிப்பை உருவாக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கவலைகளை உருவாக்கும். கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம், என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி. மனக்குழப்பம் நிறையா இருக்கும், தூங்கவே விடாது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும். அதனால் ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாசம் போனதுக்கு சமம், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதுக்கு சமம். அப்போ சிலர் சொத்து பத்துக்களை இழந்துருவாங்க, சிலர் பொருள்களை இழந்துருவாங்க. அதனால் எல்லாமே நம்ம கையை விட்டு போன மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய கடன் காட்சிகள் ஆயிரும். ஏதாவது ஒரு விதத்தில் பண இழப்புகள் ஏற்பட்டுரும். ஒரு சிலர் கடனுக்கு பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கூட வந்துடும். குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகளை வச்சு நிம்மதி இருக்காது, கவலைப்படணும், கஷ்டப்படணும். கோவில்னால நிம்மதி இருக்காது, நகைகள்னால நிம்மதி இருக்காது. சிலருக்கு கோர்ட்டுனால பிரச்சனை, பேங்க்னால பிரச்சனை. இப்படியெல்லாம் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனையை தான் குரு கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு கொடுத்துருவார். அப்படி கொடுத்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசி மேலே இருந்து 2வது ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ குரு பகவான் 2வது ராசிக்கு பயிற்சி ஆனால் நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். அப்போ சித்திரை 18 மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆனதுலேருந்தே உங்களுக்கு கவலைகள் விட்டு போகும், மன கஷ்டங்கள் வராது, மனசில் நிம்மதி கிடைக்கும், பொருளாதார சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். நமக்கு எந்த ஒரு விஷயம் சிரமத்தை தந்ததோ கஷ்டத்தை தந்ததோ அதெல்லாம் விலகிரும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். குருபெயர்ச்சிக்கு அப்புறம் வரவேண்டிய பாக்கியெல்லாம் நல்லா வசூலாகும். ஏதாவது ஒரு விதத்தில் சம்பாத்தியம் ஏற்படும். ஒரு சிலருக்கு இப்போ சம்பாத்தியம் ஏற்படாது. காரணம் மேசராசிக்கு எதையாவது இழக்கணும்னு இருக்கும். அப்போ சிலருக்கு வேலையெல்லாம் போகிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்துடும். ஆனால் குருபெயர்ச்சிக்கு அப்புறம் வேலையெல்லாம் கிடைக்கும், நல்ல சம்பாதிக்க முடியும், நல்ல தொழில் செய்ய முடியும், நல்ல முன்னேற முடியும். அதனால் குரு பகவான் 2வது ராசிக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ பாக்கியமுமே ஏற்படணும்னு இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. சரிங்களா? சரி. இப்போ சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி தான். அப்போ சூரியன் 6ஆம் அதிபதி வலுத்து உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணுன்னா, சூரியன் ராசி மேலே இருந்தாலே அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதையாவது செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்போ அரசாங்க அதிகாரிகளை போய் நம்ம பார்க்கலாம், ஏதாவது ஒரு சில காரியங்களை நம்ம முடிச்சுக்கலாம். டாக்குமெண்ட் மாற்றுறதா இருந்தாலும், சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தாலும், வேறு ஏதாவது கவர்மெண்ட்டில் உதவிகள் வேணும்னாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அரசியலில் சேரணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். அரசியலில் சேரவும் செய்யலாம், வெற்றியும் பெறலாம். சூரியன் ராசி மேலே இருக்கனால சிலருக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல் தொடர்பான தொந்தரவு இருக்குல்ல, அந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதத்தில் சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும், அல்லது தோலில் அலர்ஜி வர்றது அந்த மாதிரி வரும். ஏற்கனவே ஒரு சிலருக்கு மஞ்சக்காமாலை போன்ற நோய் நொடிகள் போயிருக்கும். இந்த கல்லீரல் பாதிப்பு, கணைய பாதிப்பு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் போயிருக்கும். ஸோ இந்த சித்திரையில் ஏதாவது அந்த உடலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பட் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ராசிக்கு புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருப்பார். அவர் இப்போது நீச்சமாக தான் இருக்கார். புதன் நீச்சமானால் நோய், கடன், பகை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாயிடும். இது இப்போ பங்குனி மாதமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்துடும். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லைன்னா வேறு யாருக்காவது நம்ம குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுரும். இப்போ அதே மாதிரி கல்வி வழி செலவுகள் அதெல்லாம் நிறைய வரும். மாமன் மைத்துனர்கள் பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும்.
இப்போ புதன் பகவான் வந்து சித்திரை மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கே வந்து பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவ்வளவா ஒன்றும் பெரிய தொந்தரவு இருக்காது. உறவு பலப்படுத்த நினைப்போம். ஏற்கனவே பங்காளி பகை, வேறு பகை எல்லாம் இருக்கும் உறவினர்கிட்ட. அதையெல்லாம் சரி செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். நம்மளுக்கு ஏற்கனவே விட்ட கல்வியை தொடரணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பயண அலைச்சல்கள் வந்து நிறையா இருக்கும். அடிக்கடி வந்து எங்கேயாவது போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அப்போ எந்த ஒரு இடத்துலையும் நிலையாக வந்து அந்த சித்திரை மாதத்தில் நிற்க முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் நடக்கும். இதனால் ஒரு சிலர்னால வேலையை கவனிக்க முடியாது, ஒரு சிலர்னால தொழிலை கவனிக்க முடியாது. அந்த மாதிரியான தொந்தரவு வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அடுத்து சுக்கிரன் எடுத்துக்குவோம். சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி வந்து 12வது ராசியில் தான் இவ்வளோ நாள் இருக்கார் சுக்கிரன். அப்போ 2ஆம் அதிபதி 12ல் இருந்தால் ஒரு சிலருக்கு வருமானம் வராது, ஒரு சிலருக்கு வருமானம் வரும். வர்ற வருமானத்தை வந்து மிச்சம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வகையில் வந்து விரயமாயிரும் பார்த்துக்குங்க. அந்த பலனை வந்து சுக்கிரன் தான் கொடுப்பார். இப்போ சுக்கிரன் வந்து சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேசராசிக்கு தான் பயிற்சி ஆவார். சுக்கிரன் மேசராசியில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீடு திருத்தணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தாராளமாக வாங்கணுன்னா வாங்கலாம், அதை வாங்கி தரும். அதே போல் சுக்கிரன் வந்து காதலுக்கும் காமத்துக்கும் உடைய கிரகம். அப்போ நம்ம மனசில் வந்து அந்த காதல் எண்ணங்களை வந்து தூண்டிவிடும். இள வயசில் இருக்கவங்களுக்கு காம எண்ணங்களையுமே தூண்டிவிடும். அப்போ யாரு கூடயாவது நம்ம பேசணும், பழகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதேமாதிரி புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆணாவோ பொண்ணாவோ. அப்படி கிடைக்கிற போது அவங்களுடைய உறவுகளை வந்து பலப்படுத்தணும்னு நினைப்போம். அப்போ அவங்க பேச மாட்டாங்களா, பழக மாட்டாங்களா, அவங்கள பார்க்க முடியாதாங்கிற ஒரு இனம் புரியாத தவிப்பு இருக்குல்ல, அந்த தவிப்புகளை வந்து சுக்கிரன் கொடுப்பார். அதனால் மனசில் வந்து சந்தோஷம் இருக்கும், மனசில் வந்து நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சுக்கிரன் வந்து உருவாக்கி தரதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். ராகு 12வது ராசியில் இருந்தால் செலவுகளை கொடுப்பார். நிறைய செலவுகள் வந்து வரும், விரைய செலவுகள். அதே நேரத்தில் சிலருக்கு பொருள் சொத்து வாங்கி தர்றதுக்காகவும் செலவாகும். அதனால் சுப செலவுகளும் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பயண அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படும். சில மேசராசிக்காரவங்களால தூங்க முடியாது, ஏன்னா மனசில் நிம்மதி இருக்காது, மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பலனை வந்து ராகு தான் செய்வார். கேது வந்து உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக கேது 6வது ராசியில் இருந்தால் பல்லு வலி வரும் சிலருக்கு, இல்லைன்னா கண்ணில் வந்து ஏதாவது பிரச்சனை வரும். கண் வலி வர்றது, கண் கட்டி வர்றது, கண் செவக்கிறது, கண்ணில் நீர் வலிகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சனியை எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். இப்போதைக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போது சனி நல்லா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை வந்து தரும். ஏன்னா சனி தான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகம். ஆனால் இப்போ தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகத்தோட செவ்வாய் சேர்ந்துருக்கு. செவ்வாய் சேரக்கூடாது, ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதி. ஏற்கனவே நான் போன மாதம் வீடியோவிலேயே சொல்லியிருந்துப்பேன். 8ஆம் அதிபதி வந்து 10வது இடத்துக்கு வருது, 10ஆம் அதிபதியோடு சேருது. அதனால வந்து ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனை வந்துடும், வேலை பார்க்குறவங்க கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காது, வேலை ஏற்கனவே போயிருக்கும், அல்லது இந்த மாதம் போகும் அப்படின்னுலாம் சொல்லியிருந்திருப்பேன். அந்த பலனை வந்து யார் செய்வார்னா செவ்வாய் தான் செய்வார். அந்த வேலையை பிரச்சனை பண்ணுறது வந்து அவர் தான் செய்வார். இப்போ அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து நமக்கு வந்து இப்போ பயிற்சி ஆக போகுது. சித்திரை மாதம் 9ஆம் தேதி 12வது ராசிக்கு பயிற்சி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து வேலையில் பிரச்சனை இருக்காது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படும். சொத்து சம்மந்தப்பட்ட விரயங்கள்னால் ஒரு சிலர் சொத்தை விற்கணுன்னாலும் விற்கலாம், சிலர் வந்து அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் வரும். அடமானம் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். அந்த மாதிரியான வேலைகளை தான் செவ்வாய் வந்து சித்திரை 9க்கு அப்புறம் செய்வார். சித்திரை 9 வரைக்கும் பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் நன்மை செய்வார். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம் வந்து சித்திரை 9க்குள்ளே வந்து கிடைக்கும். சகோதர சகோதரிகள் மூலமாக வந்து நன்மைகள் ஏற்படாது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க, நிறைய கோபதாபம் வரும், மனசில் அமைதி இருக்காது, நிம்மதியாக தூங்க முடியாது அவங்களால, அவங்க நினச்ச காரியம் நடக்காது, ஏதாவது அவங்களுக்கு ஒரு சிரமம் தர்ற மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நடந்துடும். இப்போ ஏற்கனவே அப்படி இருக்குது. அப்போ அவங்க அதை நினச்சே வந்து ஏதாவது மனக்குழப்பத்திலேயே இருப்பாங்க, மன பயத்திலேயே இருப்பாங்க, மனசில் வந்து அமைதி இருக்காது.
சரிங்களா? அதே மாதிரி போலீஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வரும். யாரையாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து நிறைய வரும். அதே மாதிரி இந்த செவ்வாய் 11ல் இருக்கிறது சிலருக்கு வந்து சித்திரை 9 வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் வந்து கெட்ட பேரை வந்து உருவாக்கி தரும். அப்போ நாம் ஏதாவது தவறு பண்ணோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். காட்டி கொடுத்துரும் அந்த செவ்வாய். சரிங்களா? இப்போ இல்லீகல் அஃபைர்ஸ்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். அவங்களுடைய பேர் வந்து கெட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் இருக்கார். அவர் நல்லது செய்வார். ஒரு சிலருக்கு தொழில் இல்லைன்னா புதுசாக தொழில் வைக்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். தொழில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவுகள் வந்து வராது. குறிப்பாக இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும். டிரைவர் கண்டக்டராக இருக்கவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் செய்கிறவங்க, பெட்ரோல் பம்பு, இந்த க்ரஷர் சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி கூலி தொழில் செய்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாமே சனி வந்து மிகுந்த யோக பலனை வந்து கொடுப்பார். அதே மாதிரி 11ஆம் அதிபதி வலுப்பெற்று காணப்படுற போது ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக அந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொடர்புகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதை எப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த அஃபேர்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஆனால் அந்த மாதிரி அஃபேர்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? சரி. அதே போல் அந்த சனி பகவான் வந்து இருதாரத்துக்குடைய கிரகம். இப்போ ஏற்கனவே ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அந்த கல்யாண யோகத்தை வந்து கொடுக்கும். திருமணத்தை வந்து நடத்தி தரும். அந்த மாதிரியான பலன்களை தான் வந்து உங்களுக்கு சனி செஞ்சு கொடுப்பார். ஆக இந்த சித்திரையிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். பலன்கள் பூரா ரொம்ப அருமையாக தான் வருது. ஸோ கெடுபலன்கள் அவ்வளோவா இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே விலக போகிற காலம்தான் இது. அதனால் இனிமேல் உங்களுக்கு சகல பாக்கியமும் ஏற்படும். செல்வங்கள், சுகங்கள், சொத்து சுகங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். மனசில் குறிப்பாக நிம்மதி கிடைக்கும். அதனால் மேசராசிக்காரவங்களுக்கு இனி வரும் காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மேசராசி நண்பர்களே.